அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். சொல்லுவோமா? ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். ஓகே, இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகுந்த முறையில் செய்யப்படாத முயற்சியானது நாளும் தோல்வியில் முடியும். இப்ப நம்ம ஒரு முயற்சி செய்யறோம்னு வச்சுக்கேன், அது கரெக்டான முறையில முயற்சி செய்யணும். ஒரு நாள் முயற்சி செஞ்சுட்டு மறுநாள் கொஞ்ச நாள் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த முயற்சியை நம்ம தகுந்த முறையில நம்ம எடுக்கலைன்னா மற்றவங்க எவ்வளவுதான் நம்மளுக்கு உதவி செஞ்சாலும் நாம எடுத்த காரியத்துல வெற்றி அடைய முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம செய்யற முயற்சியானது தகுந்த முறையில் ஒரு எக்ஸாம்பிள் வருதுன்னு வச்சுக்கோ, நிறைய மார்க் எடுக்கணும், நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் படிக்கணும். ஒரு 2 நாள் படிச்சுட்டு 3 நாள் புக்கை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் நேரத்தில் படிச்சா அது வெற்றி வராது. ஓகேவா? தினமும் ரெகுலரா நம்ம படிக்கணும், நம்ம செய்யற முயற்சி தகுந்த முறையில இருக்கணும். ஓகேவா? அதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள். ஓகே, தேங்க்யூ.